மாதத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனை சென்னையில் டிசம்பர் மாதம் முழுவதும் இலவச மஞ்சள் காமாலை விழிப்புணர்வு முகாம் மற்றும் 24 மணி நேர அவசர சிகிச்சை மற்றும் சப்போர்ட் சர்வீசஸ் 24 ஹவர் ஹெல்ப்லைன் நம்பர் இது ரெண்டையும் இன்னைக்கு துவக்கும் விதமாக நிகழ்ச்சி ஜெம் மருத்துவமனை சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சாராம்சம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கணைய புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமாகட்டும், மஞ்சள் காமாலை நோய் அறிகுறியாக இருந்தாலும் அனைவரும் இந்த ஒரு மாதம் முழுவதும் நடத்தக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு இலவசமாகவே அதை மருத்துவ ஆலோசனை வழங்குறதுக்காக மருத்துவ குழுவினர் இருக்கிறாங்க. இந்த மருத்துவ குழுவில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள், அனஸ்தட்டிஸ்ட் மற்றும் ரேடியாலஜி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் டாக்டர்லேருந்து ஒரு குழுவாக செயல்பட்டு கணைய புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிலையில் இருக்குன்னு கண்டறியறதாகட்டும், மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்பட்டால் அந்த மஞ்சள் காமாலை எந்த காரணத்திற்காக வரக்கூடிய மஞ்சள் காமாலை அப்படின்னு தெரியறதா இருக்கட்டும், இந்த அனைத்து விதமான விஷயங்களையும் பொதுமக்களுக்கு இலவசமாகவே பண்ணக்கூடிய மருத்துவ முகாம் ஜெம் மருத்துவமனை சென்னையில் இன்று தொடங்கி இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நடக்க இருக்கிறது. அதற்கான நிகழ்ச்சி தான் நடைபெற்றது. நம்பர் என்ன? அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறோம். அந்த இதில் பத்திரிகை இதில் செய்தி. அது மட்டுமல்ல, நவம்பர் மாதம் ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதும் கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிச்சுட்டு வரோம். அதனைத் தொடர்ந்து ஜெம் மருத்துவமனையில் கடந்த நவம்பர் மாதம் ஒரே வாரத்தில் 6 கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள், அதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டான அறுவை சிகிச்சைகளை திறம்பட மருத்துவ குழு செய்து அவர்கள் அனைவரும் நலமுடன் வீடு திரும்பி இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் மல்டிவிசரல் ரிசெக்ஷன் சொல்லிட்டு கணையத்தை சுற்றி பாதிக்கப்பட்ட இரைப்பை, மலக்குடல், மண்ணீரல் போன்ற மல்டிவிசரல் பக்கத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளையும் எடுத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சையும் செஞ்சுருக்கிறோம். இந்த கணைய புற்றுநோய் மாதத்தில் எதேச்சா நிகழ்ந்த இந்த நிகழ்வையும் வலியுறுத்தும் விதமாகவும் ஜெம் மருத்துவமனையில் பண்ணக்கூடிய இந்த அறுவை சிகிச்சை சாதனையும் எடுத்து சொல்லும் விதமாகவும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸோ இதில் வந்து அந்த நோயாளிகள் அனைவரும் குணமடைஞ்சு சீக்கிரம் போனாங்க. அதில் முக்கால்வாசி லேப்ரோஸ்கோபிக் மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அறுவை சிகிச்சைகளை பண்ணியிருக்கிறோம். அதனால் பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வீடு திரும்புகிறாங்க. அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் இப்போ இந்த மருத்துவ குழுவினருடைய பங்களிப்பு முக்கியமானது. அறுவை சிகிச்சை நிபுணர்கள், எண்டோஸ்கோபிக் சிகிச்சை நிபுணர்கள், அனஸ்தட்டிஸ்ட் அந்த மயக்கவியல் நிபுணர்கள் மற்றும் எங்களுடைய செவிலியர் நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திறம்பட இந்த மாதிரியான நோயாளிகளை எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் ஒரு பெரிய சாதனையாக ஒரு வாரத்தில் 7 அறுவை சிகிச்சைகள், அதுவும் ஒவ்வொன்றும் சவாலான அறுவை சிகிச்சைகளை ஜெம் நிகழ்ச்சியின் மூலியமா உங்களுக்கு எடுத்து காட்டுங்க. சக்சஸ் ரேட் வந்து 100% இருக்கு சார். எல்லா கேன்சர் சர்ஜரிஸ் அந்த 100% சக்சஸ் ரேட் இல்லை, அதாவது 100% சக்சஸ் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 100% சக்சஸ் ரேட்டை கொண்டு வரலாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதையும் எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்றது தான் எங்களோட மருத்துவ குழுவினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. இப்போ இந்த 7 அறுவை சிகிச்சைகளும் சிஎம் ஸ்கீமில் பண்ணல. ஆமாம். இந்த அறுவை சிகிச்சை, இந்த கணைய புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் வருடத்திற்கு கிட்டத்தட்ட 150 அறுவை சிகிச்சைகள் ஜெம் மருத்துவமனையில் நடந்துட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு வருடம் 12 அறுவை சிகிச்சைகள் பண்ணக்கூடிய மருத்துவமனைகளை ஹை வால்யூம் சென்டர்னு சொல்லுவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்தியாவிலேயே ஒரு அதிக அளவில் கணைய புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சென்டர்ஸில் 1 சென்டராக நம்ம ஜெம் மருத்துவமனை திகழ்ந்துச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல கேள்வி. கிட்டத்தட்ட இரு பாலாரும் ஒரு சரிசமமான விதத்தில் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னாலும் நமக்கு சமீபத்தில் கவலை தரக்கூடிய அம்சமாக இருக்கிறது அந்த 2 பாலாருக்கும் இள வயதிலேயே இந்த கணைய புற்றுநோயின் தாக்கம் அதிகமாயிடுச்சு. அது வந்து கவலை தரக்கூடிய விஷயமா மட்டுமில்லை, எங்களுக்கும் ஒரு சவாலான விஷயமா இருக்கும். ஒரு 60-70 வயதில் ஒரு கணைய புற்றுநோய் வந்ததுன்னா அது வீரியம் குறைவாக இருக்கும். அதே கணைய புற்றுநோய் 40-30 வயதில் வரும்போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். அதனுடைய பரவும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால
ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. சீக்கிரம் பரவிடும். அறுவை சிகிச்சைக்கு முன்னோ நம்மக்கிட்ட வரும்போதே பரவன நிலையிலேயே இளம் வயதில் நிறைய கணை புற்றுநோய் நோயாளிகள் வராங்க. அதுதான் கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இப்போ இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நுட்பம் மட்டும் கிடையாது. அந்த கீமோதெரப்பி, அதை ஒட்டி உள்ளக்கூடிய டார்கெட்டட் தெரப்பி மற்றும் அந்த இம்யூனோ தெரப்பி, நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி திறனை வச்சுக்கிட்டே அந்த கேன்சர் செல்லை அழிக்கக்கூடிய இம்யூனோ தெரப்பி போன்ற அதிநவீன சிகிச்சைகள், எங்கும் சிந்தாமல் சிதறாமல் இருக்கக்கூடிய கதிரியக்க சிகிச்சையெல்லாம் கொண்டு பெருமளவில் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நோயினுடைய வீரியம் அதிகமாயிட்டு இருக்கோ அதை ஈடுகட்டும் விதமாக நம்மளுடைய அறுவை சிகிச்சைகளும் மற்றும் மற்ற சிகிச்சை முறைகளும் வளர்ந்துகிட்டே இருக்குது. ஸோ சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக வளர்ந்துட்டு இருக்குது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் இந்த மாதிரியான நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு அதை கரெக்டான டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து முற்றிலுமாக நம்ம விலகலாம் அப்படின்றது தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினுடைய முக்கிய கருத்தாக இருக்குது. ஜாண்டிஸ்க்குங்க வேக்சின் அந்த ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடிய ஜாண்டிஸ்க்கு வேக்சின், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு வரக்கூடிய ஒரு வைரஸ் கிருமினால வரக்கூடிய ஜாண்டிஸ்க்கு நம்ம வேக்சின் போடலாம். அதை தவிர்த்து பல காரணங்களால் மஞ்சள் காமாலை வரலாம். இப்போ டாக்டர் ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி அது ஈரல் கெட்டு போய் மஞ்சள் காமாலை வரலாம். பைப்பில் ஈரலிருந்து குடலை சேரக்கூடிய அந்த பைல் டக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பைப்பில் அடைப்பு ஏற்பட்டு மஞ்சள் காமாலை வரலாம். ஸோ மஞ்சள் காமாலையை வகைப்படுத்தி அதுக்கு என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள், என்ன விதமான அறுவை சிகிச்சைகள் பண்ணணும். அதற்கு முன் நீங்கள் சொல்கிற மாதிரி சில உணவு ஆரோக்கியமாக இருக்கணும். தண்ணி அது எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஒரு மழை காலங்களில் தண்ணியை வடிகட்டி காய்ச்சி குடித்தோம் அப்படின்னா தண்ணியினால் பரவக்கூடிய மஞ்சள் காமாலையை நம்ம தவிர்க்கலாம். அதே போல் தடுப்பூசி போட்டுக்கிட்டோம்னா வைரஸ் பினால் வரக்கூடிய மஞ்சள் காமாலையை நம்ம தவிர்க்கலாம். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் வேணும். நன்றாக உணவு, ஆரோக்கியமான நீர், வாட்டர் குடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து தடுப்பூசி போகிறதுலேருந்து நம்ம ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மஞ்சள் காமாலையிலிருந்து டெஃபினட்டாக நம்ம தவிர்க்கலாம் அந்த நோயை. காரணங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், இப்போ டாக்டர் ஸ்ரீவத்சன் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இதனால நிறைய ஏன்னா இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஒருத்தர் மது சாப்பிட்றதுனால கணைய அலர்ச்சி உண்டாகுது. கணைய அலர்ச்சி உண்டாக்கி அது கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ் மாறும்போது டெஃபினெட்லி அவங்களுக்கு கணைய புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு மற்ற பொதுமக்களை விட அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் உடல் பருமன் அதிகமானாலும் இந்த மாதிரி கணைய புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க, அதாவது இப்போ இந்த பி வைரஸ்க்கு இன்று போட்டால் 1 மாதம் கழிச்சு போடணும், அப்புறம் 6 மாதம் கழிச்சு போடணும். 3 டோஸ் போட்டுட்டோம்னா 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ் ஒரு 5 வருடத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிட்டா போதும். இது குறிப்பாக யாருக்கெல்லாம் நாங்கள் போகிறோம்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த மருத்துவ பணியில் ஈடுபட்டு இருக்கிற டாக்டர், செவிலியர்கள், எங்களுடைய ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு கண்டிப்பாக போடணும். அதை தாண்டி பொதுமக்கள் நீங்கள் போட்டுக்கிட்டாலும் பெட்டர். ஏன்னா ஆக்சிடென்டல் ப்ரிக்கில் இதெல்லாம் நம்ம அவாய்ட், இதை ப்ரிக் இருந்தாலும் இதை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை நம்ம பாதுகாக்கணும். ஹை ரிஸ்க் ஃபீச்சர்ஸ் இருக்கிறவங்க, அது ஹை ரிஸ்க் ஆக்குபேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கணும். இட்ஸ் மேண்டேட்ரி. அதையும் தாண்டி இப்போ இதோட விழிப்புணர்வு அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால இது நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். வேக்சின்னாவை இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறையா மாற்று கருத்துலாம் இருக்குது. பட் இந்த ஒரு பி வைரஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வினோத் அவர்கள் இதில் ஒரு தனி நிபுணராக இருக்கிறாரு. அவரும் சொல்லுவார், இந்த வேக்சின் அதாவது ரொம்ப சேஃபான வேக்சின். இதில் பெரிய சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. நாங்களே போட்டுக்கிறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டுக்கிறோம். நாங்கள் டைட்டர் பார்க்குறோம், எங்களுக்கு அதுக்கான ஆன்டிபாடிஸ் இருக்குது. இல்லைன்னா இடையில ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தில் எங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா பூஸ்டர் டோஸ் அதுக்கு முன்னாடியே கூட போட்டுக்கிறோம். நீங்கள் வேணா ப்ராப்ளம் சொல்லலாம் இல்லையா?